ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மனமாற வாழ்த்துகின்றேன். ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள். சரியா? சொல்லுங்க. இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் மாற்றத்தின் நாள், இந்த நாள் அபிஷேகத்தின் நாள். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோன்னா, ஒரு பெரிய தேவனிடத்தில் பெரிய காரியத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். ஆகவே உங்கள் வாழ்விலே இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக இருக்க போகிறது, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்க போகிறது, ஒரு அபிஷேகத்தின் நாளாக இருக்க போகிறது, மாற்றத்தின் நாளாக இருக்க போகிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எல்லா உதடுகளும் திறக்கட்டும், எல்லா வாய்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் உங்க நாமத்தை நான் பற்றி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. என் முகம் வெட்கப்பட போவது இல்லை ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி பார்க்க போகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வேதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் உம்மை நோக்கி பார்த்தார்களே, அவர்கள் எல்லாரையும் நீங்க விடுதலை செஞ்சீங்களே ஆண்டவரே. நீங்க என் வாழ்க்கையை விடுதலை செய்யணும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரகிள்? என்ன போராட்டத்தோடு இன்னைக்கு காலையில வந்தீங்க? என்ன ஆவிக்குரிய தேவையோடு வந்தீங்க? என்ன குடும்ப பிரச்சனையோடு வந்தீங்க? வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க. அந்த இயேசு என்ற நாமத்தை பற்றி கூப்பிடும் பொழுது அந்த நாமம் உன்னை விடுதலை செய்யும். மகளே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவனை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பவில்லை. இந்த காலை வேளையில வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஐயா, எனக்கு மனம் இறங்குவீராக. என் ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. வெளியே சொல்ல முடியாத என்னுடைய பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. என் புருஷனுடைய வாழ்க்கையில விடுதலை வரட்டும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை வரட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகார நிலைமையிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலையை தரும்படியா ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே ஜீசஸ். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இரக்கமுள்ள இயேசுவே, மன உருக்கமுள்ள இயேசுவே, தயை செய்கிற இயேசுவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு விடுதலை வருவதாக, ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு எழுச்சி வருவதாக, எல்லா தடைகளும் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்குவதாக, நாவுகள் யாவும் உம்மை அறிக்கை செய்வதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் வரட்டும் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய விடுதலை வரட்டும், சிந்தையில ஒரு விடுதலை வரட்டும், மனதிலே ஒரு விடுதலை வரட்டும், சரீரத்திலே ஒரு விடுதலை வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் அடியால் ஜெபிக்கின்றேன். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 24. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். 16ஆம் வசனத்திலிருந்து, அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையிலே இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அந்த மனுஷன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு,
கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனுஷன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள்? எனக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த பாடலை கற்றுத் தருகிறேன். அதன் பிறகு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். பாடலின் வரிகள் இப்படி சொல்லுகிறது: ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே நீர் வாழ்க. சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர்தான் நமக்கு ஆனந்த ஊற்றாய் இருக்கிறவர். 2-4 கரங்களை தட்டி நல்லா நீங்க உற்சாகமா பாடணும். சரியா? ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே நீர் வாழ்க. ஆனந்த ஊற்றாய் இருப்பவரே இயேசுவே நீர் வாழ்க. ஆராதனைக்கு பாத்திரரே இயேசுவே நீர் வாழ்க. ஆச்சரியமான தேவனே இயேசுவே நீர் வாழ்க. ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே ஆனந்த ஊற்றாய் இருப்பவரே இயேசுவே நீர் வாழ்க. ஆராதனைக்கு பாத்திரரே இயேசுவே நீர் வாழ்க. ஆச்சரியமான தேவனே இயேசுவே நீர் வாழ்க. ஆனந்த அபிஷேகம் உடையவரே இயேசுவே நீர் வாழ்க. ஆண்டுகள் முடியா தேவனே இயேசுவே நீர் வாழ்க. ஆசாரிய கூட்டமாய் தெரிந்தவரே இயேசுவே நீர் வாழ்க. ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தவரே இயேசுவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா. வழக்கமா சர்ச்சில் பாஸ்டர் கேட்கிற ஒரு கேள்வியை கேட்கிறேன். எல்லாரும் கை கொண்டு வந்திருக்கிறீங்களா? இங்க கர்த்தர் சமூகத்துல வந்துட்டா கை கட்டிலாம் பாடக்கூடாது, கை தட்டித்தான் பாடணும். ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், உங்க பலன் இங்க செலவழிஞ்சா வீட்டுல யுத்தத்துல பலன் செலவழியாதபடி கர்த்தரே யுத்தத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. தாவீதை போல மாறிடணும். பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. தாவீதை போல நீங்களும் தேவன் என்ன செய்ய முடியும்? ஆராதிக்க முடியும். உங்க சத்தம் எனக்கு கேட்கணும், பரலோகத்துக்கு கேட்கணும். பைபிளெல்லாம் கொஞ்சம் நல்லா மடியில நல்லா வச்சுட்டு கை தட்டி பாட போறீங்க. பாடலாமா? ஹல்லேலூயா. இருதயம் மகிழ செய்பவரே இயேசுவே நீர் வாழ்க. ரட்சிப்பை இல்லத்தில் தருபவரே இளவயதின் அதிபதியே இயேசுவே நீர் வாழ்க. இருந்தவர் இருப்பவர் வருபவரே இயேசுவே நீர் வாழ்க. ராஜாதி ராஜா இயேசுவே. சொல்லுங்கள். ராஜாவாகவே ஆள்பவரே இயேசுவே நீர் வாழ்க. ராஜாக்களாக வைத்தவரே இயேசுவே நீர் வாழ்க. ராஜ்யம் தந்திடும் நல்லவரே என் மேல் அன்பாயிருப்பவரே
பெரியவரே இயேசுவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா. நீங்க இப்படி பாட நான் விரும்பல. கொஞ்சம் எழும்புறீங்களா எல்லாரும்? பைபிளெல்லாம் சேர்ல வச்சுட்டு கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட் எல்லாம் திரும்பி நல்லா கை தட்டி உடம்பெல்லாம் கொஞ்சம் அசைச்சு. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், சரியா? நம்ம செய்யற ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனை. அதை பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறாங்களாம். அப்ப எவ்வளவு பெஸ்டா பண்ணணும்ல. கொஞ்சம் லெஃப்ட் ரைட் அப்படி கூட அசைஞ்சு பாடுவீங்களா? பாடலைன்னா உங்களை கூப்பிட்டு இங்க நிறுத்தி நான் பாட வைக்க போகிறேன். ஏது வசதின்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. பாடலாமா? உற்சாகமா கரங்களை தட்டி. என்னில் வசிக்கும் தேவனே நீர் வாழ்க, என் இதயத்திலும் பெரியவரே இயேசுவே நீர் வாழ்க, என்னோடு அன்பாய் பேசுபவரே இயேசுவே நீர் வாழ்க, எந்தன் போதகரானவரே இயேசுவே நீர் வாழ்க, உலகங்கள் படைத்த ஆண்டவரே இயேசுவே நீர் வாழ்க, உலகில் மிகவும் பெரியவரே, உலகை ஜெயித்த மன்னவரே இயேசுவே நீர் வாழ்க, உலகை ஆளும் வேந்தனே இயேசுவே நீர் வாழ்க, ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே இயேசுவே நீர் வாழ்க, ஆனந்த ஊற்றாய் இருப்பவரே இயேசுவே நீர் வாழ்க, ஆராதனைக்கு பாத்திரரே இயேசுவே, ஆச்சரியமான தேவனே இயேசுவே நீர் வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமான தேவன். அந்த நாமத்தை உயர்த்தும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசுவே இயேசுவே நீர் வாழ்க, ராஜாவாகவே ஆள்பவரே இயேசுவே நீர் வாழ்க, ராஜாக்களாக வைத்தவரே இயேசுவே நீர் வாழ்க, ராஜ்யம் தந்திடும் நல்லவரே இயேசுவே நீர் வாழ்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வாழ்க என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் மேன்மை அடைவதாக. We lift your name on high. Oh hallelujah. Oh ribahadare hedirada shehedoro rigabagadala sandara hodialada. வாயை விரிவாய் திற மகளே, வாயை விரிவாய் திற. ஆனந்த ஊற்றாகிய இயேசு இன்றைக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு புதிய ஜீவன் நதியை ஊற்றப் போகிறார், ஊற்றப் போகிறார். ஓ ரிகலபா ஷெஹே ரிகமம பதல சஹேதியாரோ ரிகபகதாரா ஷே. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் மகளே. ரிகபபதலசே. ஓ ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. இருதயத்தில் இருக்கிற எல்லா அடைப்புகளையும் எடுங்க ஆண்டவரே. ஊற்று கண்கள் திறக்கப்படுவதாக, ஜீவ நதிகள் புரண்டு ஓடுவதாக, ஓடுவதாக. புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. தேவன் உனக்கு புதிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார், ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். Receive it in Jesus name. Receive it in Jesus name. Oh hallelujah. Hallelujah. Rehedara shama mama mama. Hallelujah. Hallelujah. Hallelujah.
Father, we give you glory. We give you honor. Thank you for your awesome presence, oh God. I am an ordinary woman. You are my God. அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். மறுபடியும் இந்த பாடலை நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டில் வாங்கி காலையில போடணும்னு நான் விரும்புகிறேன். இட் இஸ் நாட், நான் ப்ரொமோட் பண்றதுக்கெல்லாம் இதை பேசல. இயேசுவின் நாமம் உங்க வீடுகளில் தொனிக்கும் போது, நீங்கள் இணைந்து இயேசுவை உயர்த்தும் பொழுது அந்தகார வல்லமைகள் எல்லாம் விலகும், ஆண்டவர் மகிமைப்படுவார். சரி, இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியிலே ரெபெக்காளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு வாலிப மகள், தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் எடுக்க நிற்கிறாள். தன் வாழ்வில் தன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கவிருக்கிறது என்பதையெல்லாம் அறியாதவளாய் அவள் தண்ணீர் எடுக்க வருகிறாள். ஊழியக்காரனாகிய எலியேசர் அவளை பார்த்து கேட்கிறான், என் மகளே, நீ யாருடைய மகள்? அந்த வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். உடனடியாய் அவளிடத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது. அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் அப்படின்னு சொல்றான். தேராகு இவர்களுடைய முற்பிதா. தேராகுக்கு ஆபிரகாம், நாகோர், ஆரான் என்ற 3 குமாரர்கள் இருந்தார்கள். ஆரானுடைய குமாரன் தான் லோத்து. மில்காள், இஸ்காள் என்ற பிள்ளைகள் அவருக்கு இருந்தார்கள். நாகோர் இந்த லோத்தின் சகோதரியாகிய மில்காளை திருமணம் செய்கிறார். ஆபிரகாம் சாராளை திருமணம் செய்கிறார். இட்ஸ் a family tree. அப்போ இந்த பெண் சொல்லுகிறாள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னாள். எனக்கு இந்த வார்த்தை மிகவும் உள்ளத்தை தொட்டது. மகளே, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்படும் என்றால், நீ யாருடைய மகள்? Who is your father? Whose daughter are you? நீ யாருடைய மகள் என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? Do you know your family tree? ஒருவேளை உங்க தாத்தா பேர் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ தெரியணும். அந்த ட்ரீயை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னுடைய தகப்பன் தாய் அவர்கள் விடுமுறை நாட்களிலே எங்களை தங்கள் சொந்த ஊருக்கு அழைத்து செல்வார்கள். அந்நாட்களிலெல்லாம் இப்பொழுது இருக்கிறது போல வசதிகள் எல்லாம் கிடையாது. பஸ்ல தான் போகணும். போய் ஊர் அப்படி இறங்கினோடனே ஒரே சந்தோஷமாயிரும். எங்க வந்துட்டோம்? ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்குள் நுழையும் பொழுதே அந்த ஊரார் எல்லாரும் எங்களை பார்த்து கேட்பார்கள், நீ யாரு பிள்ளை, நீ யாருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா, அப்பா ஊர்ல அப்பா பேர் சொல்லணும், அம்மா ஊர்ல அம்மா பேர் சொல்லணும். சிலருக்கு அப்பா அம்மாவை தெரியாது, தாத்தா பேர் சொல்லணும். நான் இவங்களுடைய பேத்தி. ஓ, நீ அவங்க பேத்தியா? ஐடென்டிட்டி. இன்னைக்கு என் அன்பு சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. இந்த பெண்ணை பார்த்து கேட்ட பொழுது, நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற பெத்துவேலின் மகள். பெத்துவேல் என்ற வார்த்தைக்கு டுவெல்லர் இன் காட் அப்படின்னு உண்மையான பொருள். இன்னொரு பொருள் வெர்ஜின் ஆஃப் காட் என்பது இன்னொரு பொருள். இன்னொரு பொருள் மேன் ஆஃப் காட் என்பது பொருள். ரெபெக்காள், உங்க அப்பா யாரு அப்படின்னா, என் அப்பா தேவனுக்குள் வசிக்கிறவர்.
இந்த குடும்பம் எப்படி தேவனுக்குள் வந்தது? தேராகுவின் வீட்டிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமானவுடன் ஆபிரகாம் சொல்லுகிறார், அப்பா, ஒரு ஜீவனுள்ள தேவன் எனக்கு தரிசனமாகி விட்டார். நாம் எல்லாரும் இந்த விக்கிரகங்களை செய்து வணங்குகிறோமே, இனிமேல் நான் இதை செய்ய போவது இல்லை. என்னை அந்த தேவன் அழைத்திருக்கிறார், நான் ஒரு பயணத்தை தொடருகிறேன் என்று சொன்ன பொழுது எல்லாரும் சேர்ந்து கிளம்புகிறார்கள். ஆபிரகாமோடு ஒரு சிலரும் கிளம்புகிறார்கள். இந்த விசுவாசத்தை அந்த வீட்டாரும் பெற்றுக்கொண்டார்கள். பெத்துவேலும் பெற்றுக்கொண்டார். பெத்துவேல் இதை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமோடு பயணம் செய்தாலும் இடையிலே அவர்கள் தங்கிவிட்டார்கள். தங்கியிருந்த ஸ்தலத்தில் கூட அந்த யெகோவா தேவனை வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த மகளுக்கு தெரியும், என் தகப்பன் யெகோவா தேவனை வழிபடுகிறவர், நான் அந்த யெகோவா தேவனின் மகள் என்பது அவளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து, நீ யாருடைய மகள்? Whose daughter are you? நீ யாருடைய மகள்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஒரே ஒரு பதில், நான் தேவனின் மகள். சொல்லுங்க வாயை திறந்து, நான் தேவனின் மகள். இன்னைக்கு நீங்க ஐடென்டிட்டி இல்லாத ஆள் கிடையாது, அங்கீகாரம் இல்லாத நபர் கிடையாது. உன் வாழ்க்கையை தேவன் நேசித்ததுனால தேவனை அறியும்படி கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வந்தார். மகளே, நீ இருக்கிற இந்த ஐக்கியம் இருக்கிறதே உன்னதமான ஐக்கியம். இந்த உலகத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, அதுக்கு ஒரு மேன்மை. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணா அதுக்கு ஒரு மேன்மை. உன் மேன்மை என்ன தெரியுமா? உங்க மேன்மை என்ன தெரியுமா? நீங்க பரலோக பிரஜை, பரலோக ராஜாவுடைய பிள்ளை. நீ யாருடைய மகள்? ஐயோ, இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தை, என்னைக்கு இந்த மீட்டிங்கை புக் பண்ணாங்களோ அன்னைக்கே இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டார் எனக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஐயோ, இந்த வசனம் எனக்குள்ளாக நான் யாருடைய மகள்? நான் எவ்வளோ பெரிய தேவனுடைய மகள், எவ்வளோ பெரிய ஆண்டவருடைய மகள். என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒரு அடையாளம் இல்லாவிட்டாலும் என்னை ஆவிக்குள்ளாக பெற்றெடுத்த ஒரு தேவன் இருக்கிறாரே, அந்த குடும்பத்தில் நான் மகளாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் மறக்கவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனின் மகள். சொல்லுங்க, நான் தேவனின் மகள், நான் தேவனின் மகள். சரி, இந்த பெண் சிறு பெண்ணா இருக்கிறாள். இவளை குறித்து சொல்லப்பட்ட சில காரியங்கள் என்னை ஆச்சரியப்பட வைத்தது. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் மகா ரூபவதி. பைபிள்ல ரூபவதி தான் இருக்கும், ஆனா இங்க ஒரு வேர்ட் ஆட் பண்ணி இருக்குது, மகா ரூபவதி. அப்புறம் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். ரெண்டு காரியம் அவளை குறித்து சொல்லியிருக்குது, மகா ரூபவதி. இன்னைக்கு பெண்கள் எல்லாருக்குமே தங்களை அழகுபடுத்துறதுனா ரொம்ப ஆசை, அப்படிதானே? கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை சாரி மாற்றுனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் எவ்வளோ நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தலையெல்லாம் எப்படி மாற்றுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது சரீர பிரகாரமாய் நாம் செய்கிற அலங்காரம். இருக்கிறத விட கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்மளை காட்டுறதுக்கு எல்லாருமே நினைப்பது இயல்பு. ஆனால் இங்கே மகா ரூபவதி அப்படின்னு ஒரு வேர்டு அழகாக சொல்லியிருக்குது. நீங்கள் யார் தெரியுமா? தேவனுடைய மகள். ஆனா அதே நேரத்தில் நீங்க மகா ரூபவதி. இதை சொல்றவர் நான் சொல்லல. இன்னைக்கு ஜெபத்தில் அம்மா சொன்னாங்களே, என் மகளே நீ ரூபவதி அப்படின்னு சொன்னாங்களே, அது மாதிரி உங்களை ஆண்டவர் பார்த்து, நீ என் பார்வையில மகா ரூபவதி அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்கிற. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சர்டிபிகேட்டை கடவுள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ யாருடைய மகள்? ஒரு பெரிய தேவனுடைய மகள். அப்ப நீ யாரு? நான் மகா ரூபவதி. வேதம் அழகா சொல்லுது. பேதுரு எழுதும் பொழுது, புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் உனக்கு அலங்காரமா இருக்க கடவுள். இன்னைக்கு உங்களுக்கு எது தெரியுமா அழகு? இன்னைக்கு உங்களை தேவனுடைய மகள் என்று இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறது எது தெரியுமா? உங்க உள்ளான குணம், உள்ளான நேச்சர், இன்னர் நேச்சர். இன்னைக்கு குடும்பங்கள்ல அதுதான் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டில் வந்து இந்த நிற்கிறாங்கல்ல இந்த ரெண்டு அருமையான பிள்ளைகள், அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்பி மறைவாக இருந்து உங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க சொன்னா, ஐயோ என்னென்ன அழகெல்லாம் அங்கே நடக்குதுன்னு அப்பதான் தெரியும். உள்ளான காரியம் வீட்டில் தான் வெளிப்படுது. வெளியே வேற மாதிரி, உள்ள வேற மாதிரி, இல்லை சர்ச்சில் வேற மாதிரி, ஆனா கிச்சன்ல வேற மாதிரி. தட்டு பறக்குது, டம்ளர் பறக்குது, கரண்டி பறக்குது, எல்லாம் பறக்குது. அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. இன்னைக்கு நீங்க தேவனுடைய மகளானா உங்களை இன்னும் பியூட்டிஃபை பண்றதுக்கு டேக் டைம்.
உங்களை அழகுபடுத்துறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னதான் அது? திருவசனமாகிய கண்ணாடி. ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், நான் இப்படி இருக்கிறேனா, நான் இப்படி இருக்கிறேனா, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனா. நீங்க உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க, உங்க மகள்னு சொல்லிட்டீங்க. இந்த உலகத்துல நான் உங்களை வெளிப்படுத்தணுமே ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமா வாழணுமே ஆண்டவரே. இந்த பெண்ணின் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அவளுக்கு தெரியவே தெரியாது. தேவனுடைய மகளாகி உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய திட்டம் இருக்குது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. God has a beautiful plan about your life. உங்க வாழ்க்கையை குறித்து பெரிய திட்டம். நீங்க சொல்லலாம், 60 வயசாயிருச்சு, இன்னும் வீட்டில் மாவரைச்சு சமையல் செஞ்சு இதிலே என் வாழ்நாள் போயிடுச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு ரகசியம் சொல்லித்தாரு. இந்த 60 வயசு வரைக்கும் ஜெபம் பண்ணி கிருபையை சேர்த்து வச்சிங்க பாருங்க. அந்த கிருபை என்ன செய்யும்? உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. சில மதர்ஸ அவங்க பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கிறதுனே ஆண்டவர் வச்சிருப்பார். அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. அத்தோடு கூட உங்க பிள்ளைங்க மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைங்களுக்கும் நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகா பெரிய திட்டம் நிறைவேறும். இந்த யங்களுக்கு தன்னுடைய லைஃப்ல ஒரு ஃபியூச்சர் க்ளோரி இருக்குதுன்னு தெரியவே தெரியாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். நீ உன் சொந்த ஜனத்தை வீட்டை எல்லாம் விட்டுட்டு வான்னு சொன்னார். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று சொன்னார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். உனக்குள் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பெரிய ஆசீர்வாதம், பெரிய திட்டம். சரி, அந்த திட்டம் யார் மூலமாய் செயல்படும்? ஈசாக்கின் மூலமாய் செயல்படும். இப்போ இந்த எல்லையிலே இல்லாத ஒரு பொண்ணு உள்ள வரா. என்ன ஒரு பெரிய தேவ சித்தம் பாருங்க. ஆபிரகாம் நடையாய் நடந்தார், ஊர் ஊராய் போனார், தேவனை நேசிச்சார், ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தார், பிள்ளைய பலியிட போனார், பெரிய விசுவாச தியாக செயல்கள் எல்லாம் செஞ்சார். ஆனா இந்த பெண் ஜஸ்ட் உள்ள என்டர் ஆகி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரியா மாறிடுறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லித்தாரே, நீங்க தேவனுடைய மகளா இருப்பீர்கள் என்றால் உங்களை பற்றிய பியூட்டிஃபுல் பிளான்ஸை கடவுள் நிறைவேற்றுவதற்கு அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு முக்கியமா நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். நீ மகாரூபவதியாய் வெளியே இருக்கலாம், இல்லாது இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துக்குள்ள ஒரு ரூபவதியா நீ மாறுறதுக்கு பிரயாசப்படு. இந்த மகளை போல அடுத்தவளை குறித்து வேதம் சொல்லுது, புருஷனை அறியாத கன்னிகை. இன்னைக்கு யங் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனை எது தெரியுமா? ஐ நீட் சம்மன் டு லவ் மீ. இதுதான். ஒரு பெண் வந்து சொன்னாள், ஆண்டி நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆண்டி, எனக்கு வயசு 28 ஆயிடுச்சு. சொல்கிறேன், ஏய் நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்காத, கல்யாணம் பண்ணுறியோ இல்லையோ யாருன்னா ஒருத்தனை லவ் பண்ணிடி அப்படின்னு என்னை எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப சோதனையாக இருக்குது ஆண்டின்னு சொன்னான். அந்த மகளை அழைத்தேன், அவளோடு கூட பேசுகிறேன். மகளே, உனக்கு 35 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அவங்க செய்கிற பாவத்துக்கு உடன்படாதே அம்மா. ஆண்டவர் உனக்கு மேன்மையான தேவன் உனக்கு மேன்மையான தெய்வீக திட்டத்தை வச்சிருக்கிறார். கல்யாணமே நடக்கலைன்னா கூட கரைப்படாம வாழ், அதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னேன். இன்னொரு வாலிப மகள் சொன்னாள், எங்க காலேஜ் ஈவினிங் காலேஜ், கொஞ்சம் பேர் தான் படிக்கிறோம். ப்ரொஃபஸர்ஸ் வராத நேரத்தில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் சகஜமாக பழகுவாங்க. அப்போது நான் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பேன். என் கூட இருக்கிற இன்னொரு கேர்ள் பாய்ஸை பார்த்து சொல்வா, என்ன கை போட்டு பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது ஆண்டி, நான் கூட விழுந்துருவனோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை சுற்றிலும் சோதனைகள், உங்களை சுற்றிலும் போராட்டங்கள் மலிந்து கிடக்குது. உன்னை அதிலிருந்து விலக்குறது எது தெரியுமா? நான் தேவனுடைய மகள், நான் தேவனுடைய மகள், நான் போய் இதிலெல்லாம் விழமாட்டேன், நான் போய் இந்த காரியத்தில் சிக்க மாட்டேன். அவள் புருஷனை அறியாத கன்னிகை. ஹாய் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட், பதிலுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு பதில். ஹவ் ஆர் யூ? டூயிங் ஃபைன். அடுத்து ஐ லைக் யுவர் டிபி. ஐ டூ. இப்படியே கான்வர்சேஷன் தொடருது. அப்புறம் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ரொம்ப இறுக்கமாயிடுறாங்க, நெருக்கமாயிடுறாங்க, எங்கே சந்திக்கன்னு திட்டமிடுறாங்க, சந்திக்கிறாங்க, விபரீதங்களில் சிக்கிறாங்க. பொள்ளாச்சியில் நடந்ததை யாருமே மறக்க முடியாது. என் அன்பு வாலிப மகளே,
பலிபீடத்தில் நின்று உன்னை அன்பா கேட்கிறேன், உனக்கென்று தேவன் ஒரு வாழ்க்கையை தருகிற வரைக்கும் நீ புருஷனை அறியாத கன்னிகையாக வாழ வேண்டும். நீ புருஷனை அறியாத கற்புள்ள கன்னியாக வாழணும். அதுதான் தேவ திட்டம். இந்த பெண்ணை குறித்து சர்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். உலகம் வேற மாதிரி, நீ வேற மாதிரி இருக்கணும். உன் கூட படிக்கிறவங்க வேற மாதிரி. ஒருவேளை இங்க ரொம்ப யங் கேர்ள்ஸ் இல்லாம இருக்கலாம். என் வார்த்தையை இணையதளத்தில் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் லைஃப் ஃபார் யுவர் ஃபியூச்சர் பார்ட்னர். இந்த பெண்களுக்கு அதெல்லாம் சகஜமா இருக்கிற காரியம், அதெல்லாம் இன்பமா இருக்கிற காரியம். உனக்கு இன்பமா இருக்கக்கூடாதம்மா. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் நேசெல்லாம் போய் போய் உட்கார்ந்து அவர் பிரசன்னத்துல அன்பா அவரை ஆராதிச்சு பாரு. அதை விட திருப்தி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நீங்க என்ன கேட்கலாம், உங்க இளவயது நாட்களை உங்க நேரங்களை எப்படி செலவழிச்சிங்கன்னா, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று நான் சொல்றேன், மணிக்கணக்காய் மணிக்கணக்காய் தேவ சமூகத்தில் அவரை பாடி அவரை துதிச்சு வேதத்தை படிச்சு பைத்தியக்காரி போல தேவனை நேசிச்சதுனால இன்னைக்கு எனக்கென தேவன் வைத்த எல்லைக்கு நேராய் நான் நடந்து கொண்டு போகிறேன். ஹல்லேலூயா. உனக்கென பெரிய எல்லையை வச்சிருக்கிறார். சரி, இந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவளுக்குள்ள 2 ஸ்பெஷல் ஸ்பிரிட் இருந்துச்சு. ஒன்று, she was so active. அவ சோம்பேறியாவே இல்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் இளவயது நாட்கள்ல நீ ஆக்டிவா இருக்கணும். உன் நேரங்களெல்லாம் பிளான் பண்ணி நீ திட்டமிட்டு செயல்படணும். படிக்க இவ்வளோ நேரம், அம்மாவுக்கு வேலை செய்ய இவ்வளோ நேரம், வீட்டில் ஒர்க் பண்ண இவ்வளோ நேரம், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிக்க இவ்வளோ நேரம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஏதாவது ஒரு காரியத்துக்கு இவ்வளோ நேரம், எக்ஸசைஸ்க்கு இவ்வளோ நேரம், இப்படியெல்லாம் நீ டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பெண்ணை குறித்து வாசிக்கும் பொழுது எலியேசர் கேட்கிறார், குடத்திலிருந்து தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு ஆக்டிவ் கேர்ள். அவ சோம்பேறி கிடையாது, அவ 8 மணிக்கு எழும்புறவ கிடையாது. அது தெரியுது அவளுடைய செய்கையில. சீக்கிரமா இறங்கி ஓடி அப்படிலாம் வார்த்தைகள் இருக்குது. இங்க இருக்கிற மதர்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அந்த அதிகாலையில் எழும்புற பழக்கம், எழும்பின உடனே ஜெபம் பண்ற பழக்கம், எழும்பின உடனே வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அதுலேயும் யங் கேர்ள்ஸா மாறின உடனே காலேஜுக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவங்க ப்ரேயர் லைஃப் எல்லாம் குறைஞ்சிரும். எவ்ரிடே கேட்கணும், இன்னைக்கு பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன பேசினாரு, இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணப்பா. என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள் பெண் பிள்ளை யாரோடு பேசுகிறாள், எங்கே போகிறாள், யாரோடு கூட பழகுறாள், அவளுடைய ஃப்ரெண்டு யாரு, அவ உண்மையை சொல்றாளா, அவ பொய் சொல்றாளா, அவ நடக்க சரியா இருக்குதா, அவ மொபைலை ஓப்பனா வச்சிருக்கிறாளா, லாக் போட்டு வச்சுக்கிறாளா, போனை கொடுறா அப்படின்னா உடனே இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்குறாளா, டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறாளா, இதெல்லாம் ஒரு மதர் செக் பண்ணணும். பைபிள் சொல்லுது, இந்த ரெபேக்காளுடைய அம்மாவை பத்தி ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வளர்த்தாலும் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. ஓடி ஓடி தண்ணி எடுக்கிறா, ஓடி ஓடி குடத்துல இருந்து எடுக்கிறா. குடியும் என்ன ஆண்டவரே. அவளுக்கு ஒரு ஆக்டிவ் ஸ்பிரிட், அதே நேரத்தில் ஒரு வில்லிங் ஸ்பிரிட். 10 ஒட்டகத்துக்கு எப்படி தண்ணி எடுத்து ஊத்துறது, இந்த தாத்தா இப்படி 10 குடத்துக்கு கேட்குறாரே அப்படிலாம் முனங்கலை. நம்ம வீட்டில் பிள்ளைங்களை அப்படி ஒரு வேலையை ஹாலை பெருக்குன்னா, ஐயோ ஹாலை மட்டுமா, அதை பெருக்குன்னா ஐயோ இதெல்லாம் சேர்த்தா, எந்த வேலையை சொல்லுங்க. இப்போ இருக்கிற யங்கர்ஸ்லாம் மலைப்பா நோ தான் சொல்லும். மம்மி அதெல்லாம் என்னால் முடியாது, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுமா, மம்மி அதெல்லாம் என்னட்ட முடியாது, தம்பியை போக சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்பிரிட்ல உங்க பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. இவளை தேவன் உயர்த்துறதுக்கு அந்த 2 ஸ்பிரிட் தான். எலியேசர் கையை கட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓடுறா இறங்குறா, தண்ணி மொண்டு வரா, திரும்ப ஓடுறா இறங்குறா, தண்ணி மொண்டு வரா, சைலண்டாக பார்க்குறாரு. நீங்கள் குடிங்க, உங்கள் ஒட்டகங்களுக்கும் கொடுக்குறேன். ஒட்டகத்துக்கு கொஞ்சமாக ஊற்றலை. பைபிள் அழகாக சொல்லுது, குடித்து தீரு மட்டும் அப்படின்னு இருக்குது. ஒரு ஒட்டகம் குடிச்சு எவ்வளோ தண்ணி குடிக்கும், 70 லிட்டர்னு சொல்கிறாங்க, அது கரெக்டாக தெரியல. அது குடிச்சிட்டு வாயை எடுக்கிற வரைக்கும் ஊற்றிருக்கிறா, தீரு மட்டும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவ பர்ஃபெக்டாக செய்கிற ஒரு பெண்ணு. உங்கள் பொண்ணு குளிச்சுட்டு போனால் பாத்ரூம் எப்படி இருக்குது இல்லை, அது வேற கொல்லமா. அவள் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு போனால் டேபிள் எப்படி இருக்குது, அவள் ட்ரெஸ் மாற்றிட்டு போன பிறகு அவள் ரூமை போய் பார்த்தா அவள் ரூம் எப்படி இருக்குது.
சின்னதிலேயே சொல்லி கொடுங்க. அம்மா, எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய், எதை செஞ்சாலும் சுத்தமா செய், எதை செஞ்சாலும் சுறுசுறுப்பா செய், எதை செஞ்சாலும் வில்லிங்கா செய், முறுமுறுத்துட்டு செய்யாத சொல்லி கொடுங்க. அப்போ உங்க பொண்ணு எல்லாத்தையும் வேகமா செஞ்சுட்டு மீதி இந்த நேரம் இருக்குதே இதை என்ன செய்யலாம், இந்த நேரம் இருக்குதே இதை என்ன செய்யலாம் அப்படின்னு அவள் திட்டமிடுவாள். அந்த சுறுசுறுப்பும் அந்த வில்லிங் ஸ்பிரிட்டும் அவள் ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்கு நேராய் நடத்தி செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னதிலே மியூசிக்கை கற்றுக் கொடுங்க, சின்னதிலே பாட கற்றுக் கொடுங்க. போன வாரம் ஒரு வீட்டுக்கு செஞ்சிருந்தேன். ஒரு வாலிப மகள் ரொம்ப ஆக்டிவாக ஓடுனா, டீ போட்டு கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா. நான் கேட்டேன், நீ என்னம்மா செய்கிற? ஆண்டி, நான் காலேஜ் முடிச்சுட்டேன், இப்போ அடுத்து ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், சும்மா இருக்க நேரத்தில் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நிறைய பார்த்து நெட்டில் பார்த்து கேக்கெல்லாம் செய்வேன் ஆண்டி, சாக்லேட்லாம் செய்வேன், எனக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம் ஆண்டி. அப்புறம் ஸ்கூலில் சர்ச்சில் சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், யூத் மீட்டிங்க்கு நான் போகிறேன், இந்த ஒரு ஆண்டி வந்திருக்கிறாங்களே இவங்க புக்கு எழுதுகிறாங்க, அவங்க புக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். யோசிச்சு பார்த்தேன், இந்த பிள்ளைய தேவன் பயன்படுத்துவாரா, எதுவுமே செய்யாத சோம்பேறி பிள்ளைய பயன்படுத்துவாரா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சுறுசுறுப்புள்ளவர்களாய், கற்புள்ளவர்களாய், வில்லிங் ஸ்பிரிட் உள்ளவர்களாய் நம்ம மாற்றும் பொழுது பின்னாடி வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, இவதான் ரைட் கேர்ளா, இவதான் என் எஜமானுக்கு ஏற்ற மகளா, இன்னும் பொறுமையா இருக்கிறாரு. கேட்கிறாரு, நீ யாருடைய மகள்? கேள்வி. உங்க பிள்ளைங்களை பார்த்து, அம்மா உங்க அப்பா யாருமா உன்னை இப்படி வளர்த்துருக்கிறாரே அப்படின்னு கேட்கணும். அம்மா உங்க அம்மா யாருமா உன்னை இப்படி வளர்த்துருக்குறாங்களே? புகுந்த வீட்டில் என்ன தெரியுமா நடக்குது? என்ன பிள்ளைய பத்து வளர்த்தாலோ, என்கிட்ட கொண்டாந்து இப்படி கொண்டாந்து கொடுத்துட்டா, சமைக்க தெரியல, காலையில எழும்ப மாட்டேங்குது, ஒரு வேலை தெரிய மாட்டேங்குது. இப்படி வளர்க்கக்கூடாது, நீங்க இப்படி வளரக்கூடாது. நீ யாரு மகமா? உனக்கு யாருமா பெத்தது? உன்னை வளர்த்தது யாருமா? எப்படி வளர்த்துருக்குறாங்க சொல்றா. வீட்டுக்கு போறாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்குது, தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படியே இணையுது. சொல்றாரு, என் எஜமான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 35, கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இவங்க சீமானா என்னன்னு தெரியல, ஆனா கொண்டு போற வீடு எப்படிப்பட்ட வீடு? ஆசீர்வாதமான வீடு, சீமானான வீடு. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், உனக்கு கர்த்தர் தர்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும். நீ நல்ல ஆண்டவரை சேவிச்சு கற்புள்ள பெண்ணா இருந்தா நிச்சயமா உனக்கு அதுதான் நடக்கும். சரி, அடுத்த வசனம் சொல்லுது, என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றார், அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஆபிரகாமுடைய அத்தனை ஆசீர்வாதமும் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு? இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு யாரு பங்குள்ளவளா மாற போறா? ரெபேக்காள். ரெபேக்காள், இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு ரெபேக்காக்கு சொல்றேன், நீ உள்ளான குணங்களை வளர்த்துக்கிற மகா ரூபவதியாய், கற்புள்ள பெண்ணாய், புருஷனை அறியாத கற்புள்ள பெண்ணாய், நீ ஆக்டிவா வேலை செய்யற ஒரு பெண்ணாய், வில்லிங் ஸ்பிரிட்டோட சொல்லி கொடுங்க. முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, ஃபியூச்சருக்கு ஜெபம் பண்ணு. இந்த ஆஃபர் வந்திருக்குது, அம்மா ஜெபிக்கிறேன், நீயும் ஜெபம் பண்றா, கடவுள் தெய்வீக திட்டத்தை உனக்கு பேசணும்பா, நீ ஜெபம் பண்ணு, அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம், நான் போகிறேன் என்று சொல்லுகிறாள். உடனே எப்படி வாழ்த்துறாங்க? 60வது வசனம், ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் சொல்றேன், நீ கோடா கோடியாய் பெருக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். உன் சந்ததியாரெல்லாம் தேசத்தில் பலத்திருக்க வேண்டும் என்பதுதான் பெரிய சித்தம். Have a dream. உனக்கு ஒரு நல்ல ட்ரீம் இருக்கணும். நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறதுனால என்னை என் ஆண்டவர் உயர்த்தணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ யாருடைய மகள்? நான் பெத்துவேலின் மகள், டுவெல்லர் இன் காட். தேவனுக்குள்ளா வசிக்கிற என் தகப்பனை போலவே நானும் தேவனுக்குள்ளா இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் கோடா கோடியாய் பெருகும்படி தேவன் செய்தார் என்று இந்த மகள் சாட்சி சொல்லுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ யாருடைய பெண்? நீ யாருடைய மகள்? இன்னொரு பெண்ணை குறித்தும் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே ஆதி பெற்றோராகிய ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு சரித்திரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 நாம் வாசிக்கலாமா?
தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். சரி, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். எப்படியா? எப்படி சிருஷ்டித்தார்? தேவ சாயல், தேவன் சிருஷ்டித்தார். ஏவாளை பார்த்து who is your father அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்க? அது கூட இவ்வளவு சந்தேகமா உங்களுக்கு? சொல்லுங்க. God is my father அப்படி சொல்லிருப்பார். யார் உண்டாக்கினார்? தேவன் உண்டாக்கினாராம். அந்த அற்புதமான காட்சியை இதுல ரொம்ப அழகா இருக்குது. ஆதாமை மண்ணினால உருவாக்கிச்சார். இப்போ ஆதாம் ஜீவாத்மாவாகி எல்லாத்துக்கும் பேரெல்லாம் இடுறாரு. கர்த்தர் பார்க்குறாரு, இவனுக்கு ஏற்ற துணை இல்லையே, ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும் அப்படின்னு அனஸ்தீசியா கொடுத்துட்டு படுக்க வச்சிட்டார். பைபிள் சொல்லுது, அவருடைய விலா எலும்புல ஒன்று என்ன செஞ்சினாரா? உருவினார் அப்படின்னு வாசிக்கிறோம். அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் இன்னொரு மண்ணிலிருந்து உருவாக்கி இருக்கலாமே. ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வசனத்தை இப்படி வாசிக்கிறோம், வாசியுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, சரி, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். என்ன துணை? சத்தமா சொல்லுங்க. உண்டாக்குறவர் யாரு? தேவன். ஏற்ற துணை. நீங்க சொல்லலாம், கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டனே, இந்த மனுஷனோடு வாழ்ந்து வேதனையில இருக்கிறனே, இவர் எனக்கு ஏற்ற துணையா? நான் சொல்றேன், ஏற்ற துணைதாம்மா. நீ இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தேவன் உன்னை அறிந்தவர். இந்த உலகத்துல நீ உண்டாக்கப்படுவதற்கு முன்னாகவே, உலக தோற்றத்துக்கு முன்னாகவே உன்னை அறிந்தவர். இப்ப நீ கட்டியிருக்கிறியே, இப்ப நீ வாழ்றியே, அந்த துணை தான் உனக்கு ஏற்ற துணை. வேற ஆளை கொடுத்திருந்தா கதை வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால ஆண்டவர் பார்த்து பார்த்து ஒருத்தரை கொண்டாந்து கொடுத்தார். என்ன துணை? சிலர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற துணை. அவர் கோபக்காரரு, அவர் அடிக்கிறாரு, அவர் காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை 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 இல்லை, கர்த்தர் ஏற்ற துணையா தான் கொடுத்தாரு. நீங்க பொறுமையா இருந்தா அவர் மாறுவார். அவர் மாறுறதுக்கு பைபிள்ல ஏராளமான வழி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். சிலர்லாம் சொல்றாங்க, எல்லாரும் மாறலாம், இவர் மாறவே மாட்டாருமா. சிலர் இப்படி கூட, இந்த ஜென்மம் மாறவே மாறாது அப்படி சொல்ற பெண்கள்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட ஜென்மமா இருந்தாலும் அவரை மாற்ற ஒரு அன்புள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்களை படைச்ச மாதிரி தான் அவரையும் படைச்சார். மனுஷியாக உங்களை படைத்தவர் தன்னுடைய சாயலாய்த்தான் அவரையும் படைத்தார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறது, அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது, அண்டர்லைன் த வேர்ட், யாராவது திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், இஃப் அப்படின்னு போட்டிருக்கு. யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அவன் அப்படியே கெட்டு போய் விடுவான், உன் வாழ்வு இப்படியே இடிந்து விடும். நோ, அது கிடையாது பைபிள். அதுக்கு நீங்க ஒரு ஜீவனுள்ள தேவனை சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரில்லாத ஒரு தெய்வத்தை போய் ஆராதிக்கிறவங்க வேணா சொல்லலாம். நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் யாருடைய மகள்? தேவனுடைய மகள். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? வல்லமையுடையவர். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். வசனம் சொல்லுது, அம்மா நீ பயபக்தியோடு கூட கற்புள்ள பெண்ணா நடந்தா, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே, அண்டர்லைன் த வேர்ட், ஆதாய படுத்தி, சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க, ஆதாய படுத்தி கொள்ளப்படுவார்கள். உன் புருஷன் நிச்சய ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு கேரண்டி கொடுக்கிற வசனம் இதுதான். இன்னைக்கு அவர் வேறு பெண்ணோடு வாழலாம், இன்னைக்கு வருமானத்தை உனக்கு கொடுக்காது இருக்கலாம், இன்னைக்கு அவர் அன்பே காட்டாத ஒரு புருஷனா இருக்கலாம். ஏன் திருமணம் பண்ண அப்படின்னு நீங்க நொந்து உள்ள உடஞ்சு போயிருக்கலாம், வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், பிரியக்கூடிய நிலைமையில கூட இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன், பிரியாதீங்க, எந்த சூழ்நிலையில பிரியாதீங்க. வசனம் சொல்லுது, ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இனிமே வேற ப்ராமிஸ் கிடைக்கலன்னா இந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தேவ பக்தியா நடக்க போறேன், நான் கற்போடு நடக்க போறேன், என் புருஷனை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள போறேன் ஆண்டவரே. நிச்சயமா நடக்க போகுது ஆண்டவரே, நிச்சயமா நடக்க போகுது. சொல்லுங்க, என்ன துணை? எல்லாரையும் முதல்ல தேவ தூதர்களா கொடுத்திருந்தா
வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு தேவதூதனை கொடுக்காததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? உங்களை தேவதூதர்களாக மாற்றுறதுக்கு. தேவதூதனை கொடுத்துருந்தா நம்ம எல்லாம் வேற தூதனாக மாறியிருப்போம். அதனால ஒரு மனுஷனை கொடுத்தார். பேர் என்னது? மனுஷன். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதாம் தன் மனைவிக்கு பெயரிட்டாராம். என்ன பெயரிட்டார்? வாசியுங்கள். 23வது வசனம், 22. தேவனாகிய கர்த்தர் தான் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தேவதூதன் அப்படின்னு சொல்லல. அவர் யாரு சொல்லுங்க? அவர் யாரு? மனுஷன். நீங்க யாரு? ஐயோ, நீ கூட ஒரு மனுஷிமா, உனக்குள்ளேயும் பலவீனம் இருக்குமா? உனக்குள்ள என்ன பலவீனம் இருக்குதோ மனுஷி, அது மாதிரி தான் அந்த மனுஷனுக்குள்ளேயும் பலவீனம் இருக்குது. உங்க பேர் என்னது சொல்லுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயோ, நான் ஒரு மனுஷி. ஐ எம் a human being. I am just a woman. நான் ஒரு மனுஷி. உனக்குள்ளேயும் பலவீனம், அவருக்குள்ளேயும் பலவீனம். ஆனா 2 பேரையும் உண்டாக்கினாரா? சொல்லிட்டு ஆதாம், இவள் என் எலும்பில். சொல்லுங்க, நீங்க யாரு? அவருடைய எலும்பில் எலும்பு. அப்புறம் மாம்சத்தில் மாம்சம். உங்களையும் அவரையும் பிரிக்கவே கூடாதுன்ட்டு தான் எலும்புல இருந்து எடுத்தாரு ஆண்டவர். எலும்பு வரும்போது கொஞ்சம் சதையும் சேர்த்து வந்திருக்கும்ல. நீங்க வெறும் எலும்பா உருவாக்கப்படல, உங்களை சதையா உருவாக்கி இருக்கிறாரு. யூ ஆர் லிவிங் இன் ஃபிளஷ். நான் விழலாம் மாட்டேன் அப்படின்னு யார்ட்டையும் பழகாதீங்க. நீங்க மனுஷி, உங்களுக்கு உணர்வுகள் இருக்குது. உங்க உணர்வுகள் தூண்டப்படும் போது விழுந்துருவீங்க. தூண்டுற இடத்துக்கு போகாதீங்க. திருமணமான பெண்களுக்கும் நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல நடக்கிற பயங்கரமான காரியங்களை பார்க்கும்போது அங்கே விழுந்து விட்டார்கள், இங்கே விழுந்து விட்டார்கள், அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனா விழுகிறதுக்கு காரணமா இருக்கிறது யாரு? பெண்கள். உடந்தையா இருக்கிறது பெண்கள். வலுவை செய்கிறவர்கள் பெண்கள். நீ ஒரு மனுஷி, உனக்கு சோதனை வரும், உன் உணர்வுகள் உன்னை மேற்கொள்ளும். எந்த ஆடவனோடும் திருமணமான பெண்களே, இன்னைக்கு நான் அதை சொல்லித்தான் ஆகணும். எல்லை மீறி பழகாதிருங்கள், எல்லை மீறி உங்கள் உறவுகளை வைக்காதிருங்கள். ஏவாள் she was deceived அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, ஆதாமே ஏன்பா நீ இப்படி செஞ்ச? உடனே ஆதாம் சொல்றாரு, வசனம் 12 வசனம் 3ஆம் அதிகாரத்தில், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன? கேட்ட உடனே ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. டிசப்ஷன். டிசப்ஷன். இன்னைக்கு உலகத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லவ்னு ஒன்று இருக்குது பாருங்க. அந்த லவ் எல்லாம் டிசப்ஷன். உனக்கு அன்பு கிடைக்கலனா, புருஷனுடைய அன்பு கிடைக்கலனா அந்தரங்கத்துல போய் தேவ சமூகத்துல விழுந்து அழுங்க. ஒரு தேவனுடைய மகளா இருக்கிறீங்களே, உங்க இருதயத்தை திருப்தி செய்கிற அன்பு எது தெரியுமா? தேவனுடைய அன்பு மட்டும்தான். இன்னொரு புருஷனுடைய அன்பு அல்ல, சகோதரன் என்று சொல்லுகிற இன்னொரு ஆடவனுடைய அன்பு அல்ல. என் பிள்ளை மாதிரின்னு கூட சொல்லி பழகாதீங்க, என் சகோதரன் மாதிரின்னு கூட சொல்லி பழகாதீங்க. யூ வில் பி டிசீவ்ட். இங்க சொல்றா, சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. எப்படி வஞ்சித்தது? கான்வர்சேஷன். எது சொல்லுங்க? இன்னைக்கு அநேக பெண்கள் எதுல வஞ்சிக்கப்படுறாங்க தெரியுமா? கான்வர்சேஷன். நீங்க திடீர்னு போய் ஒரு குழியில விழமாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழியை நோக்கி நடந்து போய் திடீர்னு உங்களுக்கு தெரியாம ஒரு நாள் விழுந்துடுறீங்க. கான்வர்சேஷன். கான்வர்சேஷன். என்ன கான்வர்சேஷன்? 3ஆம் அதிகாரம். சர்ப்பம் வருது, காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டதோ. ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிக்குது. சில கான்வர்சேஷன் ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிக்கும். அப்புறம் அவ சொல்றா, கண்டினியூ பண்றா. கேட்ட உடனே, நீ யாரு? ஆண்டவர் என்னையும் என் புருஷனையும் மட்டும்தானே படைச்சாரு. இந்த ஏதேன்ல நாங்க 2 பேர் இருப்போம், தேவன் இருப்பாரு. நீ யாரு? கேள்வியே கேட்கல. இன்டலெக்சுவல் உமன், நீங்க கொஞ்சம் கேள்வி கேட்கணும். நீ யாரு என் ஃபேமிலியில் இன்டர்ஃபியர் பண்றதுக்கு? நீ யாரு என்ன நேசிக்கிறதுக்கு? நீ யாரு என்ன கேர் பண்றதுக்கு? நீ யாரு எனக்கு உதவி செய்யறதுக்கு? இந்த கேள்வி வரணும். இந்த கேள்வி அன்யூஷுவல் ஹெல்ப், அன்யூஷுவல் அஃபெக்ஷன், அன்யூஷுவல் ஃபேவர் கேட்கணும். நீ யாரு? நானும் என் புருஷனும் தேவனும் தானே இங்க இருக்கிறோம், நாங்க முப்புரி நூலா இருக்கிறோமே, எங்களுக்கிட்ட நீ எங்க இருந்து வந்த? இந்த கேள்வியை திருமணமான பெண்கள் ஒவ்வொருவரும் சரியா கேட்டா, யூ வில் நாட் பி டிசீவ்ட்.
இன்னைக்கு நான் எத்தனையோ சரித்திரம், எத்தனையோ கதை என்கிட்ட சொல்றதுக்கு இருக்குது. எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு பெண் தன்னுடைய புருஷனிடத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் தன் ஊருக்கு கடந்து போய் கொஞ்ச நாள் தன் தாய் வீட்டில் இருந்தார்கள். தாய் வீட்டில் இருந்த நாட்களில் இவர்களுக்கு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. தாய் வீட்டில் இருந்த நாட்களிலே தாயின் சகோதரன் ஒருவன், அவருக்கு வயது 60, இவர்களுக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு 55. அவர் வந்து பேசுகிறாராம், அம்மா உன் புருஷன் கவனிக்கலைன்னா இல்லை, நான் இருக்கிறேம்மா, நான் உதவி செய்கிறேன், நீ கவலையே படாத. ஏன், என்ன உதவி? இந்த பெண் கேட்டாள், நீ யார் எனக்கு உதவி செய்யறதுக்கு? என் புருஷன் என் மேல் கரிசனை இல்லாதவராய் இருந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நடத்த எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லணும், மகளே நீ யாருடைய மகள்? நான் தேவனுடைய மகள். என் ஆண்டவர் என்ன பார்த்துக்குவாரு, என் ஆண்டவர் என் குடும்பத்தை நடத்துவார், என் ஆண்டவர் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த எனக்கு உதவி செய்வார், என் ஆண்டவர் என்னை நன்மையாய் நடத்துவார், என் பிள்ளைங்க சந்ததி எல்லாம் வாழ்ந்திருக்கணும். ஏவாள் நீ ஏன் வஞ்சிக்கப்பட்ட? சொன்ன, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஏவாள் உனக்கு என்ன பேர் தெரியுமா? ஜீவனுள்ளோருக்கெல்லாம் நீ தாயின்னு உனக்கு பேரிட்டேனே. உனக்கு பின்னாடி வர்ற சந்ததி எல்லாம் இந்த ஏதேனின் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிப்பாங்கன்னு நினைச்சனே. ஒரே நாள்ல நீ இப்படி வஞ்சிக்கப்பட்ட தேவன் குமரி இருப்பார், தேவன் கதறி இருப்பார். ஆதாம் நீ ஏன் இப்படி செஞ்ச? ஸ்திரீ செஞ்சா ஐயா, ஸ்திரீயை நீ ஏன் செஞ்ச? சர்ப்பம் என்ன வஞ்சிச்சது ஐயா. இன்னைக்கு உலகத்துல சர்ப்பத்தின் ஆவியோடைய அநேகர் உன்னை வஞ்சிக்க வந்து நிற்பாங்க. ப்ரமோஷன் தரேன் இணங்கு, பணம் தரேன் இணங்கு, பொருள் தரேன் இணங்கு, உன் குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் தரேன் இணங்கு. இணங்காத மகளே, நீ இணங்க கூடாது. நீ யாருடைய மகள் தெரியுமா? நீ தேவனுடைய மகள். உன்னை நடத்துற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் சிறுமையில உன்னை நடத்துவார், உன் வெறுமையில உன்னை நடத்துவார், உன்னுடைய சோதனையில உன்னை நடத்துவார். அவர் உன்னை பெற்ற கண்மலை, அவர் உன்னை தன் கரங்களினால் உருவாக்கின ஒரு தேவன். He knows your in and out. உன் உள்ளம் புறமும் எல்லாம் அவருக்கு தெரியும். இணங்கிறாதம்மா, இணங்கிறாத. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பின்னாடி இருக்குது. ஆதாம் ஏவாளும் தப்பு செஞ்சுட்டாங்க, தோட்டத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தப்பு செஞ்சவங்க எல்லாம் ஒளிவாங்க தெரியுமா? சில யங்ஸ்டர்ஸ் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, திடீர்னு ஒரு நாள் நம்மளை பார்த்த உடனே பேசவே மாட்டாங்க, ஒளிஞ்சுக்குவாங்க. சர்ச்சில் நம்மளை பார்த்தா ஒளிஞ்சுக்குவாங்க. நேராக வந்து கான்வர்சேஷன் இருக்காது, தெரிஞ்சிடும் இவங்க எங்கேயோ என்ன செஞ்சுட்டு வந்துருக்குறாங்க, தப்பு செஞ்சுட்டு வந்துருக்காங்க, ஒளிறாங்க. ஆண்டவர் தோட்டத்தில் வழக்கமாக வரார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? உடனே 2 பேரும் பயந்து, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நீ நிர்வாணி தான், உன்னை மூடி இருந்தது தேவனுடைய மகிமை. தப்பு செய்யும் போது என்ன விலகுது தெரியுமா? மகிமை விலகிடுது. நீங்கள் சும்மா கேஷுவலாக நினைக்காதீங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டா மேலே இருக்கிற அனாயிட்டிங் அப்படி விலகிரும். அது இதே போல பாவங்கள் செய்யும்போது உடனே கூப்பிடுறார் 2 பேரையும். வசனம் சொல்லுது, அத்தி இலைகளை தைத்து இடையில் அணிந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு. பார்க்குறாரு, ஐயோ என் பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் இவங்க என் பிள்ளைங்க, நான் ஏதாவது ஒரு ரெமெடி பண்ணி ஆகணும். அத்தி இலைகளை உருகிறார். இப்பவும் நேக்கடா நிற்கிறாங்க. நீ தப்பு செஞ்சுட்டா கூட பரவாயில்ல, கர்த்தர்ட்ட வந்து நின்று ஒளிவு மறைவு இல்லாமல் நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் லைஃப் உங்களுக்கு முன்னாடி டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது ஆண்டவரே, என்னை மன்னிச்சு எனக்கு இன்னொரு வாழ்வு கொடுங்கன்னா பைபிள் சொல்லுது, மிருகத்தின் தோலை ஆடையாய் தைத்து உடுத்தினாராம். யாருக்கு? தவறி போன பிள்ளைகளுக்கு. யாருக்கு? ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, வீக்கர் வெசல்ஸ், தெரியாம விழுந்துட்டாங்க, தெரியாம வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க, தெரியாம விழுந்துட்டாங்க, தெரியாம வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனாலும் என் மகள், என் மகன் நான் ஒதுக்கிடக்கூடாது அப்படின்னு மிருகத்தின் தோலை எடுத்து ஆடையாய் உடுத்தினாராம். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் குற்றங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னிச்சு உன் மேலே ஒரு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துறதுக்கு வந்திருக்கிறாருமா. நீதியின் வஸ்திரத்தை உனக்கு போட வந்திருக்கிறார். பழைய வாழ்க்கை குறித்து பலருக்கும் குற்ற உணர்வு. திருமணத்திற்கு முன்பு, ரட்சிக்கப்படாதற்கு முன்பு, ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு சொல்கிறேன், வந்து நில்லு. உன்னுடைய எல்லாவற்றையும் வெளியரங்கமாக அவர்கிட்ட சொல்லி, இதான்ப்பா நான் மனுஷிப்பா, நான் மனுஷி, ஆனாலும் உங்கள் மகள்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க,
எனக்கு ஒரு தோலுடைய உடுத்தி நானும் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்கன்னா, இந்த ஆண்டவர் உங்களை மகள் என்று சொன்னவர் உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளுவார். ஆண்டவர் அப்படியே அவங்கள அனுப்பிச்சிடல, தோட்டத்தை விட்டு அனுப்புகிறாரு. மனசெல்லாம் வேதனையாக இருந்திருக்கும். என் பிள்ளைங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. பிள்ளைங்க பிறக்கிறாங்க. பிள்ளைங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. ஆனால் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் தான் காலமெல்லாம் ஏவாளுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் அந்த வார்த்தையை தான் கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய மகளானால் உங்க குடும்பத்துல எந்த அந்தகார வல்லமை போராடுது, இன்னைக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது, கலங்கி போய் வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இன்னைக்கு இந்த வேர்டை கிளைம் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள போராடுகிற அந்தகார வல்லமைகளை ஆண்டவர் தன் தலையை நசுக்குவார். உன் ஜெபத்துல அறிக்கை செய், இந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது, விவாகரத்து வரைக்கும் என் பிள்ளை போகாது, ஆண்டவர் தலையை நசுக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார். உன்னுடைய தேவன் உன்னை மகளாய் ஏற்றுக்கொண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் இந்த போராட்டத்தின் தலையை நசுக்குவேன். ஏற்ற துணை எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க புருஷன் மேல ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு வரணும். ஐயோ என்ன சிஸ்டர் இதை போய் சொல்றீங்க, திரும்ப சொல்றேன், அவர் உன் எலும்பில் எலும்பும். சொல்லுங்க, என்னைக்காவது அவரை பார்த்து ஐ லவ் யூ சொல்லியிருக்கிறீங்களா? ஐயோ அதுதான் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லாதீங்க, அதுதான் உண்மையான வார்த்தை. யாரெல்லாமோ பார்த்து சொல்றாங்க ஐ லவ் யூன்னு, நீங்க இன்னைக்கு போய் ஏங்க நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேங்க அப்படியாவது சொல்லுங்க, ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அவர் பார்ப்பாரு, இன்னும் நல்லா தான் நான் போனா, ஐவா ஃப்ரைடே மீட்டிங் போகும்போது ஒரு மாதிரி போனால் வந்தா வேற மாதிரி வந்திருக்கிறாளே, அடுத்த வாரமாக அனுப்பி வைப்பார், போயிட்டு வாமா, நல்லா போயிட்டு வாமா அப்படின்னு. கொஞ்சம் அவரை நேசிக்க பழகுங்க, அன்பு காட்ட பழகுங்க, வார்த்தையில் அன்பு காட்டுங்க. ஆசையாக இருந்தால் கையில் காசு இருந்தால் போய் ஒரு ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து, எங்க உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. வாழ்க்கையிலே வாங்கி கொடுக்காத மனைவிகள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? சிலருக்கு வாங்கித்தான் பழக்கம், பீரோ நிறைய அவர் வாங்கி கொடுத்த புடவை உண்டு, ஆனால் ஒரு நாள் கூட புருஷனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு சொல்கிறேன், இந்த வருஷம் ஃபுல்லாக என் ஹஸ்பண்டை நான் நேசிக்க போகிறேன், அன்பு காட்ட போகிறேன், ரெஸ்பெக்ட் பண்ண போகிறேன். அவர் கத்துனா கூட நான் கம்முன்னு இருப்பேன். சென்னை பாஷையில் அவர் என்னதான் சொல்லட்டும், நான் அமைதியாக இருக்க போகிறேன். அமைதியாக இருந்து பாருங்க, அலை போல கொந்திருக்கிற பிரச்சனை எல்லாம் அப்படியே அடங்கிரும். பெரிய சீக்ரெட்டு இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் அதான் சீக்ரெட். அவங்க வீட்டிலலாம் போராட்டம் நடக்காது நினைக்கிறீங்களா? உங்களை விட 10 மடங்கு எங்கள் வீடுகளில் போராட்டம் வரும். ஏன் தெரியுமா? உங்களெல்லாம் விடுதலை செஞ்சுட்டு நாங்கள் போயிடுறோம்ல. பிசாசுக்கு யார் மேலே கோபம் வரும்? இவங்களெல்லாம் விடுதலை செஞ்ச பாஸ்டர்ஸ் வீட்டை விடவே கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் அவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? அமைதியாய் அமைதியாய் பேசும்பொழுது, கொந்தளிக்கும் போது உள்ளத்தில் அந்நிய பாஷையை பேசி அமைதியாய் நல்லா நேசிங்க, அன்பு செலுத்துங்க, வார்த்தையினால் அன்பு செலுத்துங்க, செய்கையினால் அன்பு செலுத்துங்க, தேவையானவைகளை சந்திங்க, தேவைகளை சந்திங்க, எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பட்சமா இருங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பம் உடைக்கப்படவே உடைக்கப்படாது. ஹல்லேலூயா. உடையாத குடும்பங்கள் தான் நமக்கு வேணும். உடையாத குடும்பங்கள் திருச்சபையில் எழும்பி நின்று தூண்களா நிற்கணும். நீங்களும் உங்க புருஷன் இந்த சபைக்கு தூணா நிற்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏற்ற துணை விலா எலும்பு. அப்ப யோசிச்சு, இந்த எலும்பை எடுத்த உடனே சதையில் அடைச்சாரே, இது எங்க இருந்து எடுத்திருப்பாரு இந்த சதை? யூஸ்வலி ஸ்கின் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு அந்த நபர்கிட்ட ஸ்கின் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ அது சதுரமாக எங்கே வெட்டி எடுத்தாங்களோ அது அழகாக தெரியும். சதைக்கு கூட எடுத்து போடுவாங்க. எடுத்து போடும்போது அந்த இடம் திரும்ப அங்கே ஒரு டிப்ரெஷன் இருக்கும். யோசிச்சேன், ஒருவேளை ஏவாளை உருவாக்கும் போது அவள்கிட்ட இருந்து கொஞ்சம் சதையை எடுத்து அவருக்கு வச்சு அடைச்சிட்டாரோ? என்ன ஒரு பிணைப்பு இது! பைபிளில் இல்லை, யாருன்னா வெளியே போய் சொல்லிடாதீங்க. எனக்குள்ள ஒரு சின்ன இப்படி செஞ்சிருப்பாரோ ஆண்டவர். அப்போ எந்த அளவுக்கு ஒரே மாம்சம்னா, இவள் மாம்சம் இவரிடத்தில் இருக்கிறது, இவர் மாம்சத்திலிருந்து இவள் உண்டாக்கப்பட்டவள். அதான் சொன்னார், ஒரே மாம்சம். இன்னைக்கு இந்த ஒரு ரெவலேஷனை வாங்கிட்டு போங்க. ஆண்டவரே,
ஏற்ற துணையை கொடுத்தீர். எலும்பில் எலும்பும் சதையில் சதையுமா இருக்கும்படி எங்களை இணைத்தீர் ஆண்டவரே. நான் இனிமே இந்த சத்தியத்தை புரிஞ்சு என்ன பிரச்சனை வந்தாலும் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் நான் இருக்கிறேன். நான் பிரிய மாட்டேன், நான் விலக மாட்டேன், நான் ஒதுங்க மாட்டேன். தீர்மானம் எடுங்க. நிச்சயமா ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயின்னு சொன்னாரே. நம்மெல்லாம் யாருடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள்? ஏவாள் அது கூட சந்தேகமா? சொல்லுங்க, யாருடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள்? ஏவாளுடைய வயிற்று. ப்ராமிஸ் பண்ணார், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் நீதாமா தாய். இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு பிறகு ஒரு 10 தலைமுறை கர்த்தர் வரலன்னா நிச்சயமா உங்க ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்களாவது உங்க சந்ததியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு விசுவாச கண்ணு வேணும். ஆமா இல்ல? எனக்கு இப்போ 2 பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு திருமணமான 4 பேர், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தா அப்புறம் அவங்க சந்ததி. நீங்க உங்களுக்காக மட்டும் வாழக்கூடாது, பிரிஞ்சிடணும்னு நினைக்க கூடாது. நீங்க உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததி வருப்பாருங்க, அதெல்லாம் மனசுல நினைச்சு அப்பா இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்குவேன், இதெல்லாம் சகிச்சுக்குவேன், எனக்கு பின்னாடி ஒரு சந்ததி வரப்போகுது, ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாயின்னு சொன்னீங்க, என்னை எப்படி மாற்ற போறீங்க, உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லி தேவனுடைய மகளாகவே நீங்க வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு பாடலை ஆண்டவர் நாம மகிமைக்காய் பாட விரும்புகிறேன். சொல்லுங்க, ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. எப்பெல்லாம் பலவீனப்படுறீங்களோ போய் விழுந்துருங்க, சாஷ்டாங்கமா விழுந்துருங்க. என்னால முடியலப்பா, என்ன நிரப்புங்க. இந்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற உங்க மகளா நான் வாழ்றதுக்கு உங்க பலனை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தர் தருவார். ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. சொல்லுங்கள், ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியாலே ஆகும் என்று வாக்கு செய்தீரே. அவர் வார்த்தையாலே ஆகும், இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆவியாலே ஆகும் என்று வாக்கு செய்தீரே. தேவனாலே ஆகும், அவர் வார்த்தையாலே ஆகும், இயேசுவே உம்மாலே எல்லாம் ஆகும். முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சொல்லுங்கள், பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. சாத்தான் முறிந்தோடு, தலை கவிழ்ந்தோடு, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். யுத்தம் ஜெயம் கொள்ள, வெற்றி கொடி ஓங்க, தேவனின் வார்த்தையை முழங்குகிறோம். சாத்தான் முறிந்தோட, இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். யுத்தம் ஜெயம் கொள்ள, வெற்றி கொடி ஓங்க, தேவனின் வார்த்தையை முழங்குகிறோம். முன்மாரியாக அன்று இறங்கினீரே. எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவற்றை முன்மாரியாக அன்று இறங்கினீரே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே.
ஆவியானவரே எங்கள் ஆற்றல் நீரே, ஜீவனானவரே எங்கள் பலனும் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை என்ன செஞ்சாராம்? ஊதினார். அப்ப ஏவாளுக்குள்ளே என்னதான் ஊதி இருக்கணும் சொல்லுங்க? எதை ஊதி இருப்பாரு? சரி, அப்போ ஏவாள் சத்தத்துக்கு கீழ்ப்படியாததால விழுந்துட்டாங்க. நீங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா ஜெயிப்பீங்க. விழமாட்டீங்க, விழமாட்டீங்க. நீங்க தேவனுடைய மகள். சரி, ரெபெக்கா யாருடைய மகள்? தேவனுக்குள் வாழுகிற ஒரு தகப்பனுடைய மகள். ஏவாள் யாருடைய மகள்? தேவனுடைய மகள். மூன்றாவதா ஒரே ஒரு பெண்ணை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க்கு 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, சொல்லுங்க, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். நான் புதிய ஏற்பாடு ஃபுல்லா தேடி பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் மகள் மகள்னு பல இடத்துல வருது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு இடத்துல தான் மகள் அப்படிங்கிற வார்த்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. யாராலே? இயேசுவாலே. இயேசு சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. நான் ரெபெக்காள் என்ற வாலிப பெண்ணை குறித்து பேசினேன். ஏவாள் என்ற திருமணமான பெண்ணை குறித்து பேசினேன். இன்றைக்கு உங்களில் இந்த 2 கேட்டகரியிலும் இல்லாத பல பெண்கள், பெரும்பாடுள்ள பெண்கள் இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் கணவனை இழந்த ஒரு கைம்பெண்ணா இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? மகளே, மகளே, நீ திடன்கொள் மகளே, நீ திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு எந்த பிரச்சனையில சிக்கி போராட்டத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்க யாருடைய மகள் தெரியுமா? இயேசுவின் மகள். யூ ஆர் டாட்டர் ஆஃப் ஜீசஸ். எப்படி அந்த பிரிவிலேஜ் கிடைக்குதுன்னா, வசனம் அழகா சொல்லுது, மகளே நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எப்படி இயேசுடைய பிள்ளையா மாறணும்? பை ஃபெய்த். ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக ஜீவனை கொடுத்தீங்கன்னு என்னைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கிறோமோ அன்னைக்கு நீங்க இயேசுவின் மகளா மாறிடுறீங்க. வசனம் சொல்லுது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமை. நீங்க இயேசுக்கு பிள்ளைன்னா இயேசுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. புதிய ஏற்பாட்டில் எங்க திறந்தாலும் எங்கெல்லாம் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாத்தையும் நீங்க கிளைம் பண்ண முடியும். ஒரு வார்த்தையை வாசிச்சு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6:17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும். எப்பொழுது? முந்தின வசனம் என்ன சொல்லுது? நீங்க பிரிஞ்சு போய் அசுத்தமானது என்ன செய்யாத, அசுத்தமானது என்ன செய்யாதே, தொடாதே. நீங்க எப்போ இயேசுடைய மகள் அப்படிங்கிற அந்த பிரிவிலேஜை கிளைம் பண்ண முடியும் தெரியுமா? அசுத்தமானதை எதையுமே தொடக்கூடாது. எதை தொடணும்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும். இயேசுவை தொடணுமா? உன் வாழ்க்கையில நேச கரம் நீட்டி இயேசுவை தொடு. ஜெப நேரத்தில் அன்போடு கூட அவரை நீ வருணித்து பாடி ஆசையாய் அவர் மடியில் விழுந்து பாதத்தில் விழுந்து அவரை நீ நேசிக்கும் பொழுது அசுத்தமானதை நீங்க தொடாம பரிசுத்தராகிய இயேசுவை தொடும் பொழுது அவருக்கு மகளா மாறிடுவீங்க. ஒரு வேத பகுதியில இந்த மகள் என்ன செய்வா அப்படின்னு அழகா வசனம் சொல்லுது. இதுக்கு ரிலேட்டடா உள்ள வேர்ஸ் கிடையாது, ஆனா என் உள்ளத்தை கவர்ந்த வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும்
அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்துச்சான். எதை குறித்து சொல்லுது? ஒரு ஆட்டுக்குட்டியை சொல்லுது. மகளா வர்ணிக்கிறாரு தீர்க்கர். எப்படியா? அவன் வாயின் அப்பத்தை தின்று. எப்போ மகளா மாறுவீங்க? இயேசுடைய வார்த்தைகளை, இயேசுடைய வசனத்தை உள்ள வாங்கி 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 சேர்த்து வைக்கும் போது அந்த மகள் என்ற உரிமை கூடுது. அவன் பாத்திரத்தின் தண்ணீரை குடித்து இயேசு கிட்ட வந்து, அப்பா தாகமா இருக்கிறப்பா, ஜீவ தண்ணீர் வேணுப்பா, அபிஷேகம் வேணுப்பா கேட்கும்போது அந்த பிரிவிலேஜ் கூடுது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தின் தண்ணீரை குடித்து அவன் மடியில் படுத்துக்கொண்டு. என்ன ஒரு பிரிவிலேஜ்! அழுறீங்களா? ராத்திரி கண்ணீர் விடுறீங்களா? சாய்ந்து கொள்ள தோள்கள் இல்லைன்னு சொல்றீங்களா? தாங்குவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? ஒரு அப்பா இருக்கிறாருமா, போய் அவர் மடியில படுத்து அழு. ஒரு அப்பா இருக்கிறாருமா, அவர் பாத்துல போய் விழுந்து அவன் மடியில் படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசிக்கிற எந்த பெண்ணும் இயேசுவின் மகளாய் மாற முடியும். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்களா? ஏற்கனவே வந்துகிட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு ஒரு ஃபெய்த்தோட நீங்க போகணும்னு விரும்புகிறேன். மகளே, நீ யாருடைய மகள்? நான் இயேசுவின் மகள். நான் அவர் வாயின் அப்பத்தை தின்று அவர் பாத்திரத்தில் தண்ணீரை குடித்து அவர் மடியில் படுத்துக்கொண்டு அவர் பிள்ளைகளோடு தங்கியிருந்து அவருக்கு ஒரு மகளா வாழ போறேன். என் வாழ்க்கை நம்பிக்கையெல்லாம் உடஞ்சிருச்சு. இன்னைக்கு இயேசுவின் மகள் என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஐ எம் கோயிங் டு லிவ் அ நியூ லைஃப் என்ற ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்காது. நீங்கள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயா மாறுவீங்க. நீங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள் என்று சொன்னாரே, தேவனுடைய மகளா மாறும் பொழுது பலுகி பெருகுவீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கோடா கோடியாய் பெருகுவீர்கள். இயேசுவின் மகளாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே அவருக்குள்ள அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் பங்காளிகளாய் மாறுவீர்கள். இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆலயத்திற்குள் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, யூ ஆர் மை டாட்டர். நீ என் மகள், நீ என் மகள். நான் உன்னை என் சாயலாய் உருவாக்கினபடினால் மகளாகுகிற உரிமையை நீ பெற்றாய். நீ என்னை விசுவாசிக்கிறபடினால் எனக்கு மகளாகிற பாக்கியத்தை பெற்றாய். மகளே, நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கினவர். What a great privilege you have in God. ரெபேக்காள், வாலிப மகளே, உன் நாட்களை வீணடிச்சிடாதம்மா. உன்னை குறிச்சு ஒரு பெரிய தெய்வீக திட்டம், நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். நீ பரிசுத்தமுள்ள தேவனுடைய மகளாகவே உன்னை காத்துக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கை மேன்மையாயிருக்கும். எல்லாரும் வாயை திறந்து அப்பா என்று ஒரு விசை அவரை கூப்பிடுங்களே. சொல்லுங்க, ஏசப்பா என்று கூப்பிடுங்களே. உங்க ரத்தத்தினால எனக்கு இந்த உரிமையை கொடுத்தீங்கப்பா. நான் அசுத்தமானதை தொடமாட்டேன்ப்பா. சொல்லுங்க, நான் அசுத்தமானதை தொடமாட்டேன்ப்பா. நான் உங்களுக்கு குமாரத்தியா வாழுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க வாயின் அப்பத்தை புசித்து உங்க பாத்திரத்தின் தண்ணீரை பருகி உங்க பிள்ளைங்களோட கூட தங்கி உங்க மடியில படுத்து உங்களுக்கு ஒரு மகளா வாழுவேன் ஆண்டவரே. உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, அசுத்தத்துக்கு பின்னாடி போக மாட்டேன் ஆண்டவரே. மாயையான காரியங்களுக்கு பின்னாக போக மாட்டேன் ஆண்டவரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து யாரும்
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்றைக்கு நம்பிக்கை இழந்து வந்தீங்களா? உலகத்தில் அடையாளம் இல்லாமல் வாழ்றீங்களா? எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாத திகைச்சு வந்தீங்களா? ஒரு அன்பின் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, நீ என்னுடைய மகளா இருக்கிறபடினால் உன் வாழ்வை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளப் போகிறேன். நீ என்னுடைய மகளா இருக்கிறபடினால் உன் தேவைகளை நான் சந்திக்க போதுமானவரா இருக்கிறேன். நீ எனக்கு குமாரத்தியா இருக்கிறபடினால் என்னுடையதெல்லாம் உன்னுடையது மகளே. என்னுடைய சகலமும் உன்னுடையது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பரலோகத்தின் பாக்கியத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன். வாயை திறந்து ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்க மகள் என்ற உரிமையை கொடுத்தீங்க. தேவனுடைய மகள், இயேசுவுடைய மகள், பரிசுத்தமுள்ள இரட்சகருடைய மகள். இதை விட உங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும்? மகளே, நீ சந்தோஷமாய் திரும்பு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த மகளே, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். என் மகளே, நீ குணசாலி என்பதை ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டாயா? அநியாயமாய் வெறுக்கப்பட்டாயா? நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். மகளே, மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்பா உங்களுக்கு நன்றி. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. உங்க மகள் என்ற உரிமையை கொடுத்தீங்க. உங்க மகள் என்ற பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த உலகத்துல உங்களுக்காய் வாழுவேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மத்தியான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழுகிற நாங்கள் உங்க பிள்ளைங்கிற ஒரு உரிமையை கொடுத்தீங்க. மகள்ங்கிற உரிமையை கொடுத்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பனின் தோளில் சாய்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. என் தகப்பனின் மார்பில் சாய்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. என் தகப்பனின் மடியில் சாய்ந்து கொண்டு அவர் பாதத்தை முத்தமிட ஒவ்வொருவருக்கு கிருபை தாங்கப்பா. ஆசீர்வதிச்சு அனுப்புங்க. மனசெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புங்க. மனமெல்லாம் விசுவாசத்தை கொடுத்து அனுப்புங்க. மனமெல்லாம் நிறைவை கொடுத்து அனுப்புங்க. திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னீங்களே, அந்த ரட்சிப்பு ஒவ்வொருவருடைய சிரசிலும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாத நிறைவோடு அனுப்புங்க. திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன். போதகருக்காய், அவருடைய துணைவியாருக்காய், பிள்ளைகளுக்காய், எல்லா உதவி போதகர்களுக்காய், ஆண்டவரே சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.